தன் 4 வயதில் நாட்டியம் கற்கத் தொடங்கி நாட்டியத்தோடு விளையாட்டுத் துறையிலும் கலை மற்றும் கைவினைப் பொருட்கள் செய்வதிலும் ஆர்வமிக்க இவர் திருமதி ஜனனி மற்றும் திரு ஹரிஹரன் அவர்களின் புதல்வி. பிரின்ஸ் ஸ்ரீவாரி பள்ளியில் 7ஆம் வகுப்பு பயின்று வருபவர். எதிர்காலத்தில் உயரிய IAS அதிகாரியாக வேண்டும் என்ற கனவோடு முயன்று வரும் இவர் தில்லையம்பலத்தில் தன் சேவடி தூக்கி ஆடும் சிதம்பரனாய் தாளம் மத்தளம் போட தாத்தை என தித்தை என என்று ஆடவல்லானை ஆடும்போது வணங்க இதோ பெஹாக் ராகம் ஆதி தாளத்தில் ஆடும் சிதம்பரம் வழங்க செல்வி தாரித்ரி. ஆடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரமோ ஐயன்போ ஆடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரமோ ஐயன்போ ஆடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரமோ ஐயன் கூத்தாடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரமோ ஐயன் கூத்தாடும் சிதம்பரமோ கூத்தாடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரம். ஆடும் சிதம்பரம் அன்பர் களிக்கவே ஆடும் சிதம்பரம் அன்பர் களிக்கவே நாடும் சிதம்பரம் நமச்சிவாய பொருளே நாடும் சிதம்பரம் நமச்சிவாய பொருளே ஆடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரம். யாரும் அறியாமல் அம்பலவானராய் யாரும் அறியாமல் அம்பலவானராய் சீரடியார் பார்க்க சேவடி தூக்கிய சீரடியார் பார்க்க சேவடி தூக்கிய ஆடும் கூத்தாடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரமோ
பாலகிருஷ்ணன் போற்றும் பனிமதி சடையினன் பாலகிருஷ்ணன் போற்றும் பனிமதி சடையினன் தாளமத்தளம் கொட்ட தகதிவி தகவென்று தாளமத்தளம் கொட்ட தகதிவி தகவென்று ஆடும் கூத்தாடும் சிதம்பரமோ ஆடும் சிதம்பரம் சென்று வணங்கும் பேரு வாய்க்காவிட்டாலும் இந்த மேடையில் சிதம்பரநாதனை வணங்க வாய்ப்பளித்த செல்வி தாரித்திரிக்கு நம்முடைய வாழ்த்துக்கள்.